வணக்கம் மக்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என் தங்கச்சி என் கூட சண்டைக்கு வராங்க. எதுக்கு ஃபோனே போட மாட்டேங்கிற அப்படின்ட்டு. நான் ஃபோன் போட்டேன். நான் ஃபோன் போடும்போது அவள் ஃபோன் நாட் ரீச்சபிள்னு சொல்லிடுச்சு. நான் என்னங்க பண்ணேன்? ஃபோன் போட்டால் எடுத்தால் தானேங்க பேச முடியும். அவள் ஃபோனு ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்திருக்கும் போல். சண்டைக்கு வரா. எப்படி நீ ஃபோன் போடாமல் இருப்ப அப்படின்ட்டு. பாசம் என்னங்க. அக்கா தங்கச்சி இருக்கிறவங்களுக்கு கவலை இல்லைங்க. பாசத்துக்கு ஏதாச்சும் ஒரு சண்டையை போட்டு திரும்ப சேர்ந்துக்கிற வேண்டியதா என்னங்க. பிரிஞ்செல்லாம் இருக்காதீங்க, சேர்ந்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நாங்கள் 3 பேர் அப்படி தாங்க. ஏதாச்சும் கோவத்தில் நான் திட்டிடுவேன், பிறகு பேசிக்கிடுவேன். அப்படி தான் இருப்பேன் நான். நீங்களும் அப்படியே இருங்க. என்னத்தங்க சாதிக்க போகிறோம்? மூஞ்ச திருப்பிட்டு மோரை திருப்பிக்கிட்டு இன்றைக்கி இருப்பார், நாளைக்கு இல்லைங்க. என்ன சொல்கிறீங்க? கோவப்பட்டு என்னத்தை சாதிக்க போகிறோம்? நாங்கள் பிரிஞ்சு இருந்ததில் வருத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமாவை நினச்சிதாங்க நான்லாம் ரொம்ப வருத்தப்படுவேன். என்னை அவர் மகனுக்கு கட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். எங்கள் அம்மாவும் ஆசைப்பட்டுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா, அது சந்தர்ப்ப சூழ்நிலையால் கட்ட முடியாமல் போயிடுச்சு. அதனால் என் ஒருத்தியால் எங்கள் மொத்த குடும்பமே பகையாயிடுச்சு. எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர், சித்திமார், பெரியம்மா எல்லாருமே மாமாங்க கூட பகையான மாதிரி ஆயிடுச்சு. 2 மாமா. அதில் ஒரு மாமா என்னை கட்டலை அப்படின்ட்டு அவர் சாகிற வரைக்குமே எங்களால் பேச முடியாமல் ஆயிடுச்சு. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க. நான் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். நம்மளால் தான் நம்ம குடும்பமே உடஞ்சிருச்சு அப்படின்ட்டு. வெளியில் சொல்லிக்கிற மாட்டேன். நான் மனசுக்குள்ளே ரொம்ப கவலைப்படுவேன். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு தடவைலாம் பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர் போயிட்டு வரோம். முன் சீட்டில் எங்கள் மாமா இருக்கார். அவருக்கு பின்னாடி அப்படியே நான், பெரியம்மா, என் தங்கச்சி, நாங்கள் 3 பேர் உட்காந்துருந்தோம். எனக்கு பேசணும்னு ஆசை. ஆனால் நம்ம கூப்பிட்டு பேசுனா பேசுகிறாரோ, எதுவும் படக்குன்னு சொல்லிடுறாரோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நான் நினச்சேனே தவிர கூப்பிடலை. ஒருவேளை கூப்பிட்டு பேசியிருந்தா பேசியிருப்பாரோ என்னமோ. ஆனால் பார்த்தீங்கன்னா, அவர் கடைசியில் ரொம்ப முடியாமல் இருக்கிறப்ப தாங்க நான் பார்க்க போனேன். இப்போ நல்லா தான் பேசினார். ஆனால் அவர் நான் போய் பார்த்துட்டு அதுக்கு மறுநாளே இறந்துட்டார். அதனால் என்னத்தங்க சாதிக்க போகிறோம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக கூட பிறந்ததுகளோட பேசி செஞ்சு சந்தோஷமாக இருக்க பாருங்க. சரிங்களா? இது நான் அனுபவித்த ஒன்று. அதை சரி பண்ண முடியாது என்னால். இதை சும்மா துக்கப்படணும், எல்லாரும் கவலைப்படணும்லாம் சொல்லலைங்க. கூட பிறந்ததுக்கிட்ட விட்டு கொடுத்து போங்க. அதனால் ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம். எங்கோ தெரியாத மனுஷர்கிட்ட ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு முதலாளியாக வேலை செய்ய நம்ம போய் ஒருத்தர்கிட்ட வேலை பார்த்தோன்னா அவர் 1000 திட்டுவார். அவர் கொடுக்குற சம்பளத்துக்காண்டி அத்தனையும் கேட்டுக்கிட்டு கம்முன்னு வருவோம். ஆனால் அதே கூட பிறந்தவங்க இல்லை சொந்தக்காரங்க யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டோம்னா நமக்கு மனசு தாங்காது. திருப்பி சண்டை போடுவோம். வருஷ கணக்காக பேசாமல் இருப்போம். அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாதுங்க. அது ரொம்ப தப்பு. முன்னாடிலாம் நமக்கு ஆயுள் காலம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். காடு கரையில் வேலை செஞ்சுட்டு ஒரு நோய் நொடி தான் சாவாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. அவன் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்தால் தாங்க நிச்சயம். அது மாதிரி தூங்கி எழுந்திரிச்சாதான் நிச்சயம். அந்த அளவுக்கு நோய் நொடி பரவி இருக்குது. ஆக்சிடெண்ட் நிறைய பெருத்து போயிடுச்சு. அதனால் மனிதாபிமானத்தோடு எல்லோரும் கூடயும் இருப்போம், எல்லோரும் கூடயும் பழகுவோம். சரிங்களா? யாரும் மேலேயும் கோவப்படாதீங்க, திட்டாதீங்க. சரின்ட்டு போங்க. அதுவே ஒரு நாளைக்கு சரியாயிடும். சரிங்களா? நான் நிறைய சொந்தத்துகளோடு இருந்தவன். ஓகே உறவுகளே, இதுக்கு மேலே பேச முடியல. ஓகே பாய். எல்லோரும் நல்லா இருங்க. ஓகே பாய். இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க உறவுகளே. ஓகே பாய்.